இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:15. இன்று கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு கொடுத்ததான இந்த வசனத்தின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பினதான நபர்கள் உங்களுடைய சார்பிலே தேவன் இனி வருகிற நாட்களிலே கொண்டு வருவார். ஆம், யோசேப்புக்கு விரோதமாக அவன் வேலை செய்ததான வீட்டின் போத்திபாரின் மனைவி குற்றம் சாட்டி அவர்கள் எல்லாரும் இணைந்து இவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சில வருடங்கள் அவனோ சிறைச்சாலையில இருந்தான். ஆனால் இவனுக்கு விரோதமாய் எழும்பின அவர்களும் அதிகாரிகள் எல்லாரும் அவனை இணைந்து ஒரே நாளில் அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, அவர்கள் கண்டதான சொப்பனத்தின் நிமித்தமாய் அந்த சொப்பனத்திற்கு விடையை யோசேப்பு தான் சொல்ல முடியும் என்கிற நிலை வந்து அவனை சில நேரத்திலே வெளியே கொண்டு வந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலும் நீங்க வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் படிக்கிற இடத்திலே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உங்களை வேதனைப்படுத்துகிற நபர்கள் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆலோசனை பண்ணலாம், உங்களை தனிமைப்படுத்தலாம். ஆனால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் இனி வருகிற நாட்களிலே அதை அறிந்து உங்கள் சார்பில் உங்கள் பட்சத்திலே அவர்கள் வருவார்கள். நிச்சயமாய் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்த பண்ணுவார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, அவர்களுக்கு எதிராய் நிற்கிற நபர்கள், அவர்களுக்கு எதிராய் நிற்கிற செங்கடல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றி அவர்களுடைய சார்பில் நீங்க கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.